ராசியே பிரச்சனைமா, அப்புறம் தானே ராகு கேது. இப்ப ராசி 12 14 தானே பிரச்சனை. அதுதான் ஏன்னு கேட்கிறேன். எதுக்கு சார் 12 பிரிக்கணும்? 12 தான் ஏன்னு கேட்கிறேன் நானு. நீங்க 12 பிரிக்கிறது 12 மாசம் ரெண்டாவது, ஏன் 12 14 ஏன் வச்சுக்கல, 11 ஏன் வச்சுக்கல, 10 ஏன் வச்சுக்கல? அது ஏன் 30 பாக? எப்படி தெரியும் ஐயா? 30 பாகை கிடக்குது, எப்படி தெரியும்? நம்ம வீட்டில் ஏதாவது மீன் தொட்டி வச்சுக்கிறோமா கணக்கு போட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு? இல்ல இல்லையா? பூமியினுடைய சுற்றுப்பாதை நீள்வட்டம் இல்லையா? இந்த 12 மாசம் இது ஒண்ணு கணக்கு வச்சுங்க. இது யாரா தெரிஞ்சவங்க சொல்லுங்க, இது என்னன்னு. 3 6 9 யாருக்கா தெரியுமா? தெரியலையா? 3 6 9 யாருக்கு தெரியலையா? இதுக்கு பேரு டெஸ்லா தியரி. இதை கண்டுபிடிச்சவர் வந்து ஒரு ஜெர்மனிஸ்ட். தெரியா? எல்லா ஜோசியரும் இப்படி வச்சுப்பாங்க வீட்டுல ஒரு சிம்பிள் பார்த்தது இல்லையா? இது ஒரு சிம்பிள் மாதிரி. இது பார்த்தது இல்லையா யாரும்? இந்த ட்ரையாங்கிள் 3 6 9 பார்த்தது இல்ல? இல்ல. இதுக்கு பேரு டெஸ்லா தியரி. இந்த தியரியை வந்து ப்ரூவ் பண்ணிருக்காரு ஒரு ஜெர்மனிஸ்ட், வந்து ப்ரூவ் பண்ணிருக்காரு. நம்மளுடைய தமிழ் மாதங்களில் இப்ப நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா, இந்த பஞ்சாங்கம் தான் நம்மளுடைய தமிழ் ஜோதிடம். மற்றதெல்லாம் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி, அதெல்லாம் வேற. நான் படிப்படியா வரும்போது உங்களுக்கு புரிய வைக்கிறேன். 3 6 9 தான் எல்லாமாக இருக்கும், தமிழ் மாதங்களாக இருக்கும், எழுத்துக்களாக இருக்கும், தமிழ் மொழியாக இருக்கும், ஜோதிடமாகவும் இருக்கும். இப்ப நான் ஒன்னொன்னா சொல்றேன், உங்களுக்கு புரியும். இப்ப 12 ராசி யார் 12 மாசம் சொன்னாரு? 12 மாசம். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இது 0 டிகிரில சொல்றாங்க. ஏன்னா நம்மளுடைய பூமி இப்படி இருக்கும், 23 டிகிரி சாய் கோணம். அதுதான் அயனாம்சம். இந்த அயனாம்சத்தை வச்சுதான் பஞ்சாங்கம் கணிச்சிருக்காங்க. அதுல நாளைக்கு மெத்தடாலஜி இருக்கு. இப்போ இதுதான் 23 டிகிரி சாய் கோணம். எல்லாம் தெரியுதாமா? தெரியலையா? நான் இந்த பக்கம் நின்று தெரியுமா உங்களுக்கு? இது 23 டிகிரி சாய் கோணம். இப்படிதான் பூமி இருக்கும். இந்த சாய் கோணத்தினுடைய அடிப்படையில் தான் அயனாம்சம் தீர்மானிக்கப்பட்டது. அந்த அயனாம்சத்தினுடைய அடிப்படையில் தான் பஞ்சாங்கம். சரியா? இப்போ அதே இந்த சாய் கோணத்துல தான் 0 டிகிரி தொடங்கும். நீள்வட்ட பாதை தானே பூமியினுடைய சுற்றுப்பாதை. அதுல எந்த டவுட் இல்லையா உங்களுக்கு? இல்லையா? இந்த ஒரு வளைவும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கொஞ்சம் இதுவா போட்டதுனால கரெக்டா வரல. இதுதான் இந்த ஒரு டிகிரியும் ஒரு வட்டம். இந்த ஒரு பெண்டும் நீங்க பாகை மாநில பாத்தீங்கன்னா 30 டிகிரி இருக்கும். பாகை மாநில போட்டீங்கன்னா
பண்ணீங்கன்னா 30 டிகிரிக்கு ஒரு பெண்டு. அப்போ 360 டிகிரிய இந்த 30 டிகிரி பெண்டோட அதனாலதான் 12 ராசி. இப்ப ஏன் 14 ராசி அதை பிரிக்க முடியாது? ஏன்னா ஒரு பெண்டு கரெக்டா 30 டிகிரியில கட் ஆகும். 1 2 3 இதோட ஒன்னு க்ளோஸ் 90 டிகிரி. அதுக்கப்புறம் அடுத்த வட்டம் ஸ்டார்ட் ஆயிடும். 1 2 3 இதோட இன்னொரு வட்டம் க்ளோஸ். 1 2 3 இதோட இன்னொரு வட்டம் க்ளோஸ். பெண்ட் சேஞ்ச் ஆகும். புரியுதுங்களா? டைமென்ஷன் மாறும். டைமென்ஷன் மாறும். 1 2 3 இதோட ஒரு வட்டம் க்ளோஸ். 90 டிகிரி என்ன சார்? 90 டிகிரி என்ன? யோசித்து சார். இல்லம்மா 90 டிகிரிக்குள்ள இருந்தா அதுக்கு பேர் என்ன? திரிகோணம். 160 டிகிரி கேந்திரம். 1 4 7 10 கேந்திரம். இதுவரை டவுட் இல்லையா? இப்ப இந்த 1 4 7 10 இந்த 1 4 7 10 தான் இந்த 90 டிகிரின்றது ஒரு நிலைப்பாடு. இங்க இருந்து இதுவரை ஒரு நிலைப்பாடுல இருக்கும் ஒரு வட்டம். அடுத்து வரும்போது திசை மாறும். திசை மாறும். அப்ப அது வேற ஆக்டிவேஷன். அதுக்கு அடுத்து வரும்போது கீழே சவுத்ல இறங்கும். இது வேற டைமென்ஷன். அதுக்குதான் நார்த்ல காலபுருஷனுக்கு 1 கொடுத்தாங்கன்னா சவுத்ல காலபுருஷனுக்கு 7. புரியுதா? அதுக்கு அடுத்து இந்த பக்கம் வந்துடும் வெஸ்ட் சைடு. சவுத் வெஸ்ட் என்ன சொல்றாங்க வாசத்துல? காசு சேர்ற இடம் எங்க? தனுசுல. காசு சேர்ற இடம் தனுசுல. மிதுனத்துல நார்த் ஈஸ்ட். காத்து ராசியில காத்து உள்ள வரும். நெருப்பு ராசியில காசு சேரும். ஒன்னொன்னுக்கும் அர்த்த விஷயங்கள் உண்டு. நான் இப்ப பேசுறது வானவியலையும் ஜோசியத்தையும் கம்பேர் பண்ணிட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? 1 4 7 10 90 டிகிரியில் நீள்வட்ட பாதையில் ஒரு வட்டம் மாறும். சரிங்களா? இது அப்படியே பருவ காலங்களுக்கு போடலாம். சித்திரை, வைகாசி, ஆனி. ஆடியில வேற ரூட் ஸ்டார்ட் ஆயிடும். ஆடியில வேற ரூட் ஸ்டார்ட் ஆயிடும். ஆடி, ஆவணி, புரட்டாசி. ஐப்பசியில வேற ரூட் ஸ்டார்ட் ஆயிடும். ஐப்பசி, மார்கழி, கார்த்திகை. சாரி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. இதுல வேற ரூட் ஸ்டார்ட் ஆயிடும். தை, மாசி, பங்குனி இதுல வேற ரூட் ஸ்டார்ட் ஆயிடும். சரியா? 1 4 7 10 புரிஞ்சிச்சா? ராசி 12 ஏன்னு புரிஞ்சிச்சா? இதுதான். இதெல்லாம் டவுட் இருக்கா? ஏன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல நீ கொடுங்க. எனக்கு எந்த நெட்ல அடிக்கணும்னு தெரியல. இது ஓகே தானே? இப்ப 12 மாசங்கள் 12 ராசினா ஏன் காரணம்னா இந்த 30 டிகிரி இருக்கு இல்லையா? இந்த ஒரு பெண்ட சூரியன் கிராஸ் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் 30 பெண்ட சூரியன் கிராஸ் பண்ணல, பூமி நகரும். பூமி நகரும். அந்த ஃபர்ஸ்ட் பெண்ட கிராஸ் பண்ணும் போது இப்ப சமீபமா ஒரு ரீல் பார்த்திருக்கீங்களா? இளங்கோவன் யாரோ ஒருத்தர் போட்டிருக்கிறார். நான் கூட இவருக்கு ஷேர் பண்றேன், அந்த வீடியோ பார்த்துங்க. கால காலண்டர்
பரவாயில்லையா? பரவாயில்ல. இப்படி கம்பி போட்டிருக்காரு. இது இந்த பக்கம் நெட்டு வச்சிருக்காரு 3 கம்பி, இது இந்த பக்கம் 3 கம்பி நெட்டு வச்சிருக்காரு. சித்திரை மாசத்துல கிழக்கு நோக்கி இருக்குது இது 3மே. இது நார்த், இது சவுத்ல போட்டிருக்காரு. இந்த கம்பியோட நிழல் இந்த கம்பி மேல முழுமையாக விழுந்தால் சித்திரை அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்திருக்காரு கால காலண்டர். நான் சீனிவாசன் ஐயாக்கள் நான் ஷேர் பண்றேன், நீங்க அந்த வீடியோ பாத்துருங்க. அப்போ இங்க இருந்து இவ்வளவு தூரம் நகரத்துக்கு 30 நாள் ஆயிருக்கு கண்டுபிடிக்கிறார். இந்த நிழல் முதல்ல இது மேல ஸ்ட்ரைட்டா விழுது, அப்புறம் இப்படி கிராஸா போகுது, கிராஸா போகுது, கிராஸா போகுது, 30 கோடு வருது எங்க அடுத்த கம்பிக்கு. இது அந்த டைம்ல என்ன பண்ணாங்க, சுமை தாங்கி கல்லுன்னு வச்சிருப்பாங்க ஊருங்கள்ல. இந்த சுமை தாங்கி கல்ல பின்பக்கம் ஒரு படம் வரைஞ்சிருப்பாங்க. அந்த படத்துல தென்னங்குச்சியை நட்டு வச்சோம்னா அந்த சூரிய ஒளி எங்கெங்க போகணும்னு கால காலம். இப்ப அவர் என்ன புதுசா கண்டுபிடிச்சிருக்காருன்னா, இந்த மாதிரியான விஷயம் நிறைய குலதெய்வ கோயில்ல செதுக்கி வச்சிருக்காங்க, அதை போய் பாருங்கன்னா அதுக்கு முன்னாடி உதாரணங்கள்லாம் எடுத்து போடுறாங்க. இது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இப்ப இங்க இருந்து துவங்கக்கூடிய இந்த விஷயம் இந்த 90 டிகிரிக்குள்ள வரும்போது பருவநிலை மாற்றங்களாக மாறும். அததான் 1-4-7-10 நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. அப்போ இதற்கு நகரக்கூடிய இது போடுறாங்க இல்லையா, 30 டிகிரி பூமி நகர்ந்தால் ஒரு ராசி, அடுத்த 30 டிகிரி அப்பனா 12 ராசிக்கும் ஒரே கொடுத்துடலாம். செவ்வாய் 12 ராசிக்கும் 12 ராசிக்கு சுக்கிரன் கொடுத்துடலாம். ஏன் கொடுக்கலன்னா இந்த பெண்டுல ஒரு மாதிரியான செயல்பாட்டை பூமிக்கு தருது, அடுத்த பெண்டுக்கு வரும்போது அது வேற விதமான செயல்பாட்டை தருது, இந்த பெண்டுல வரும்போது வேற விதமான செயல்பாட்டை தருது. அது எந்த செயல்பாட்டை தருதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. புரியுது சார்? கிளியர்? நீ ராசி எங்க இருக்குன்னு கேட்டா சொல்ல முடியல. பார்த்தோம். அடுத்து 120 டிகிரி. 120 டிகிரி என்ன? 159. இந்த 159 தான் மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா காலநிலை மாற்றங்கள் 90ல தொடங்கும், 120ல இம்ப்ளிமெண்ட் ஆயிடும். வெயில் காலம் துவங்கி 0 டிகிரியில கடகத்துக்கு வரும்போது வெயிலினுடைய ஒட்டுமொத்த தாக்கமும் மாறிவிடும். இந்த 90ல இருந்து 120 டிகிரிக்கு உள்ள என்ன நடக்கும்னா நம்ம பாடியில டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். வெயில் காலத்துல இருந்து குளிர்காலத்துக்கு நம்ம உடம்பை தயார்படுத்தும். அதுக்குண்டான கேப் தான் காற்றடிக்கும் காலம். நாங்க ஜோசி படிக்க வந்திருக்கோம், வானவியல் படிக்க வரல, யாரும் சொல்லக்கூடாது. இதுல இருந்து ஆரம்பிச்சு உள்ள போனோம், அப்பதான் உங்களுக்கு புரியும். அதனால நான் வகுப்பெடுக்கும் போதே சொன்னேன், ஐயா தயவு செய்து என்னை கூட்டு வந்து மாந்தி ராகுடன் இணைந்து 9ஆம் பாவத்தில் இருந்து அஸ்தங்கம் அடையுது அப்படின்லாம் கேட்க வச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அதெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்கிற பொழுது உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் வரும், நம்ம ஜோசியம்ன்றது இப்படி இல்லை இப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த பருவகால மாற்றங்கள் கடகத்தோடு நிறைவு பெறுது இல்லையா? கடகத்துல இருந்து உங்க பாடியை வந்து மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு, அதாவது ஆடி மாசத்துல தயார் பண்ணோம், ஆவணியில இருந்து ஸ்லோவா மழை துவங்கும். புரட்டாசியில அந்த கார்னருக்கு வரும்போது சூரியனை விட்டு பூமி தெற்கு பகுதியில் பயணிக்கிறது. அப்போ இதுக்கு நடுவுல ஏற்படக்கூடிய பருவநிலை மாற்றங்களும் இதுக்கு நடுவுல ஏற்படக்கூடிய வானிலை மாற்றங்களும் மழையை கொண்டு வரும். இந்த மழை காலத்துல எவ்வளவு தூரம் பயணம் பண்ணுங்க? தனுசு வரையும் பயணம் பண்ணும். இது ஒரு 120 டிகிரி.
அச்சிலிருந்து விலகும். இதுதானே சூரியன் இங்க இருக்கிறதா வச்சுப்போம், தனுசு இங்க வரும், இதுல இருந்து விலகும். விலகி சூரியனுடைய சாய்மானம், பூமியினுடைய சாய்மானம் மாறுபடுகிற பொழுது நமக்கு சூரியனுடைய ஒட்டுமொத்த வெப்பமும் கிடைக்காமல் குளிர். இப்ப இது இந்த வெயில் காலம், மழை காலம், குளிர்காலம், இந்த மூணுக்குமே நாம தான் செயல்பாடு. அதானே, நாம தான் கேஜெட்ஸ், நாம தான் பொருள். அப்ப நமக்குள்ள என்ன விதமான மாற்றங்களை இந்த மூன்று பருவ காலங்களும் கொண்டு வருகிறது என்பதுதான் ஜோதிடம். சரிங்களா? இப்போ சித்திரையில் துவங்கி கடகம் வரை ஒரு திருவிழா கொண்டாடுவாங்க இல்லையா? சித்திரையில ஆத்தாளுக்கு ஆரம்பிப்பாங்க, கடைசியில ஆத்தாளுக்கு கூழ் ஊத்தி பானகம் கொடுத்து முடிச்சிருவாங்க. ஆவணியில துர்கா பூஜை ஸ்டார்ட் ஆகும், முதல்ல ஆரம்பிச்சு அங்க இருந்து விரதம் இருப்பாங்க. கனக துர்கா முதல்ல துவங்கும் விஜயவாடால. அவங்களுக்கு தான் வெப்பம் அதிகம். அது இன்னும் ஜியோகிராபிக்கல் ஃபேக்டர்ஸா போனோம்னா பிரிஞ்சுட்டே போகும், அவ்வளவு தூரம் நமக்கு தேவையில்லை. அங்கதான் முதல் வெப்பம் குறைந்து அடுத்த பருவத்துக்கு அவங்க பாடியை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். காஞ்சி மிளகா இருக்கு இல்லையா, காஞ்சி மிளகாவினுடைய அறுவடை முடிஞ்சிச்சு, அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு சொன்னா வெயில் காலம் க்ளோஸ். கனகதுர்கா கோயிலுக்கு போயிடுவாங்க எல்லாம் ஆந்திரா. கனகதுர்கால தொடங்கும். முழுக்க முழுக்க அம்மனினுடைய தன்மைகள் தான் இந்த கீழே பயணிக்கக்கூடிய அத்தனை காலகட்டம். மேல வரும்போது அப்பனையும் மகனையும் கையில பிடிச்சிப்பாங்க, முருகனையும் சிவனையும். ஏன்னா சொல்றேன், ஒன்னொன்னா சொல்றேன். இங்கு ஏன் அம்மா பானகரம், எலுமிச்சம்பழம் ஜூஸ், வேப்பலை அப்படின்னா வெயில் காலத்துல கிருமிகளினுடைய தொந்தரவு அதிகமாக இருக்கும். நம்மளுடைய வெப்பத்தை தாங்கக்கூடிய விஷயம் பானகரம். அதை நான் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாரும் பானகரம்னா என்னன்னு தெரிஞ்சிடும். வேப்பிலை அதிகமா பயன்படுத்துவாங்க, லெமன் அதிகமா பயன்படுத்துவாங்க. இந்த பாடி இங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இங்கிருந்து மறுபடியும் கீழே இறங்கும் பாருங்க. இந்த கீழே இறங்கும் போது என்ன குடிப்பாங்க? கஞ்சி, கூழ் அதிகமா இங்கேயும் குடிப்பாங்க. திருவிழாக்கள் சொல்றேன், ஆடியில கூழ் ஊத்த ஆரம்பிக்கிறதுனுடைய விஷயம் தான். வேப்பிலை உரி போடுவாங்க, கருவாட்டு குழம்பு வைப்பாங்க தெரியுங்களா? நிறைய கோவில்ல இந்த கருவாட்டு குழம்பினுடைய அம்சம் என்னன்னா செவ்வாறாகு. ட்ரை ஃபிஷ் வந்து செவ்வாறாகு. ஃபிஷ்ஷா இருந்ததுன்னா சனி, காஞ்சிச்சுன்னா அது ராகு, சனி ராகு காம்பினேஷன். அதை இன்புட் பண்ணுவாங்க உங்களுடைய உடலை பக்குவப்படுத்துவதற்கு, உங்களுடைய உணவு தன்மையை பக்குவப்படுத்துவதற்கு, உங்களுடைய பாடி ஆட்டோ தெர்மல் சிஸ்டம் சொல்லுவாங்க. இப்ப எனக்கு வேர்க்குது பாத்தீங்களா? இப்ப இதே வந்து நான் டிசம்பர்ல கிளாஸ் எடுத்தா வேர்க்காது. ஏன்னா வெளியில ஹீட் அதிகம், உள்ள இருக்கிற பாடி வந்து அதை மேனேஜ் பண்ணுது. அதுக்காக தான் என் பாடியில வேர்வை வருது. இப்ப இதே குளிர்காலத்தில் எடுத்தாச்சுன்னு சொன்னா என் பாடி ஹீட்டா இருக்கும், வெளியில குளிர். பேட்டரி ஆகும்.